அதில் பல்லாயிரக்கணக்கானவர்களை உறுப்பினராக சேர்த்து இந்த உடல்களை எடுத்து வருவது, அவர்களுக்கான சில அடிப்படை தேவைகளுக்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதுல வந்த உடனே ஒரு செய்தி நான் கேட்டேன், இதுல நம்பர் 1 கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அதாங்க நம்ம அரசு வந்த உடனே இப்ப அமைச்சிட்டாங்களா அப்படின்னு. அமைச்சிட்டாங்க எம்எல்ஏ. ஆனா இங்க உட்கார்ந்துருக்கிற இந்த மாதிரி ஏழை எளிய படிப்பறிவு இல்லாத கிராமப்புற இந்த மக்கள் அதில் உறுப்பினராக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான போதிய விழிப்புணர்வும் அறிவும் அவர்களுக்கு இல்லை. அந்த சலுகைகள் இந்த மக்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை என்று சொன்னார்கள். அந்த கோரிக்கையை நான் முழுமனதோடு வரவேற்கிறேன். ஒரு அரசினுடைய நலவாரியம் என்று சொன்னால் அதிலே அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும். அனைத்து புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வேலைக்கு செல்கின்றவர்களுக்குமான அந்த அரசினுடைய சலுகைகள், அரசினுடைய திட்டங்கள் சென்றடைய வேண்டும். அதில் படித்து விவரம் தெரிந்து இதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஏழை மக்கள் இது குறித்து இதில் எப்படி உறுப்பினர் ஆகணும், எப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் இல்லாமல் இருந்தால் அதை இதனுடைய துறையினுடைய உதவி ஆணையர் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். அது துண்டறிக்கை, விளம்பரம், பல்வேறு வடிவத்திலே அரசு உங்களுக்கு கொண்டு சேர்த்தாலும் கூட அதை முறையாக பயன்படுத்தி நீங்கள் அரசினுடைய அந்த திட்டங்களை, அரசினுடைய நலவாரியத்தினுடைய நன்மைகளை, பயன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அதை விட நீங்க உங்களுக்கு நிறைய பேர் ஆண்கள் வந்திருக்கீங்க, சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு பிரச்சனை, இங்க வந்து நீங்க கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் சேர்த்து சென்னையிலையும் திருச்சியிலையும் இந்த மெடிக்கல்னு ஒண்ணு இருக்கு. மெடிக்கல் ஃபிட் வேலைக்கு போற ஆம்பளை பசங்க இளைஞருக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும். அதுல திருச்சியில ஒரு கம்பெனிக்காரன், அவன் கேரளாக்காரன். அவன் என்ன செய்யறான்னு இப்ப நான் கண்டுபிடிச்சு இப்ப மலேசியா, குவைத்தெல்லாம் போயிட்டு வந்தேன் இந்த மாசம். இதுக்காகவே கூப்பிட்டு இருந்தாங்க. பல குடும்பங்கள் தாலி அறுத்து நடுத்தருவில் வர்ற அளவுக்கு தப்பான வேலையை செய்யறான். செக்கிங் போனா சளியே இல்லைன்னா உனக்கு சளி இருக்குன்னு, ஆஸ்துமாவே இல்லைன்னா ஆஸ்துமா இருக்குன்னு, நோயே இல்லைன்னா நோய் இருக்குன்னு. அப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு அப்புறம் அவன் ஒரு புரோக்கரை வச்சிருக்கான். அந்த புரோக்கர்கிட்ட போய் 50,000, 70,000, 1 லட்சம் ஏற்கனவே அண்டா குண்டா தாலி வெள்ளியாகுடி, தொங்கட்டான், மூக்குத்தி, சைக்கிள், 2 வீலரு, டயர் வண்டி, மாடு, ஆடு, என்ன நம்ம கிராமத்தில் இருக்குமோ எல்லாத்தையும் வித்துட்டு பணம் கட்டி விசாவுக்கு இலவு காத்த மாதிரியே காத்திருந்து விசா ஓகே ஆச்சுன்னா இவன் மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ற பெயரில் இந்த அடிக்கிற இந்த அநியாய அக்கிரமத்தை கடந்த வாரம் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்து வருகின்ற திருச்சியில் இருக்கிற அந்த பிட்னஸ், இந்த மெடிக்கல் பிட்னஸ் சென்டரை இழுத்து மூடுவதற்கான முற்றுகை போராட்டம் நடத்தியவன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்க வந்து நீங்க யாராச்சும் சொல்லி அதுக்கு பிறகு நான் அந்த போராட்டத்தை நடத்தல. ஒவ்வொரு நாட்டுக்கு நான் போகும்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நம்முடைய ஏனைய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் அங்க போய் இருக்கிறவங்க அதை கிளியரன்ஸ் பண்ணி வர்றதுக்கு அவங்க செலவு செய்த தொகை ஒரு பெரிய தொகை. இப்படி மனச்சாட்சியே இருக்க மாட்டேங்குது. இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கிறான். போன உடனே அன்பிட் கொடுத்துறான். அப்புறம் அவனை போய் பார்த்து 50,000 கொடுத்து, 70,000 கொடுத்து, 1 லட்சம் கொடுத்தா சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி, நாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதை உடைச்சோம். குவைத்தில் எங்களுடைய கட்சி அமைப்பை உருவாக்கி இருக்கிற தம்பி சாகுல், தமிழன் சாகுல் என்கிற தம்பியும், நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கிற நியாஸ் என்கிற என் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும், திருச்சியில் இருக்கிற என் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களும் இந்த புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதியிலிருந்து வர்ற எல்லா மக்கள்கிட்டையும் இந்த மெடிக்கல் பிட்னஸ் என்கிற பெயர்ல மிகப்பெரிய கொள்ளையை நடத்திட்டு இருக்கிறான். மத்திய அரசோடு பேசினேன், மாநில அரசோடு பேசினேன், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய கீழ் இருக்கிற துறை செயலாளரோடு பேசினேன். எல்லாரும் போய் ஆய்வு பண்ணாங்க. திருச்சி கலெக்டர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளையும் அழைச்சேன். நான் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மன், தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரியில இருந்து விஓனுடைய உதவியாளர் வரையிலும் அழைத்து மக்களிடம் வருகின்ற கோரிக்கைகளை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவிட்டு அடுத்த சில நேரங்களிலே அதற்கான பதிலை பெறக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு பதவியை நான் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை, திருச்சியினுடைய மாநகரத்துடைய காவல்துறை ஆணையர் காமினி ஐபிஎஸ் ஐஜி அவர்களையும் அழைத்து உடனே அந்த கம்பெனியை ஆய்வு செய்து எனக்கு ரிப்போர்ட் தாருங்கள் என்று சொன்னேன். அந்த நிறுவனத்துக்காரர் இருக்கிற திமுரு, நாங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவர்கள், எங்களுக்கு இதற்கான லைசன்ஸை தந்தது குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகள், மலேசியா உள்ளிட்ட இந்த நாடுகள். இந்த நாட்டு அரசாங்கம் தான் எனக்கு இதற்கான லைசன்ஸ் தந்திருக்கிறது.
நான் இங்க வைத்து இதற்கான சோதனை மட்டும்தான் செய்வேன். ஆனால் இதிலே மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாநகராட்சியுடைய திருச்சி கமிஷனர் அவர்களையும் அனுப்பினர், அவருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே நம்முடைய காவல்துறையுடைய உளவுத்துறை தலைவர் செந்தில்வேலன் IPS, அவர் FRR இருந்தவர், அவரை சென்று சந்தித்து மாநில அரசின் அதிகார வரம்புக்கு வராது, அதனால் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகின்ற மக்களிடத்திலே கொள்ளையடிப்போம் என்று அடித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அவரோடு பேசி, அதற்கு பிறகு தற்போது FRR அவர்களோடு பேசி, இன்றைக்கு பாதிக்கப்பட்டு செல்கின்ற இங்க கூட யாராச்சும் திருச்சியிலயோ சென்னையிலயோ இது போன்ற மெடிக்கல் ஃபிட்ல அன்பிட் போட்டுட்டு திரும்ப உங்ககிட்ட 20,000 50,000 1 லட்சம் காசை வாங்கிட்டு பிட்னஸ் கொடுத்திருந்தானா அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் எந்த நாட்டுக்கு நீங்க செல்கின்றீர்களோ அந்த நாட்டு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒன்று செஞ்சோம், ஒரு 100 மெயில் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அந்தந்த நாட்டு தூதருக்கு அனுப்ப சொல்லி, மலேசிய நாட்டு தூதர் அன்னைக்கு என் கூட விமானத்தில் வந்தார். மலேசிய நாட்டுடைய முதலமைச்சர், மலேசிய நாட்டு திருவண்ணாமலையை சேர்ந்த சுந்தரராஜன், மலேசிய நாட்டுடைய ஹவுசிங் மினிஸ்டர் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களோடு நாங்கள் ஒன்னா ஒரு வட்டமேஜ மாநாடு நடத்தி அங்க சொல்லி இப்ப அவனுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டு இருக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பாவம் நம்ம கிராமத்து மக்கள் இங்க கூட வந்த உடனே வேளாங்கண்ணி சொன்னார், கடலூர் மாவட்டத்து மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர் தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இங்க இருக்கிற எனது அருமை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், எல்லாம் வானம் பார்த்த பூமி, விவசாயிகள், கூலிகள், அன்றாடம் காட்சிகள். ஆக இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழை பிள்ளை செல்வங்கள் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் கட்டிய மனைவி மானத்தோடு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்பா தாத்தா வயது உள்ளவங்க கூட போய் உழைக்கிறாங்க. ஆனா அங்க போய் உழைச்சா நேத்திக்கு ஒரு பையன் கும்பலங்கோலன்ற ஒரு கிராமம் நம்முடைய வேளாங்கண்ணி அவர்கள் குறித்துக் கொள்ளவும், அவருடைய அப்பா பேரு குப்புசாமி, நேற்று காலை 11 மணிக்கு என்னை வந்து பார்த்தார். அவன் குவைத் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறான். அந்த சம்பளம் இந்த சம்பளம்னு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க அறையில வச்சு அடைச்சி அவன் பாஸ்போர்ட்டை புடுங்கிட்டு சாப்பாடுன்னா வாயிலே வைக்க முடியாத சாப்பாடு. அவனுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுத்த, சம்பளம் மட்டும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஆனா கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு அந்த சம்பளத்தை விட அதிக மடங்கு காசை கட்டினாதான் உனக்கு திருப்பி அனுப்பவே முடியாது, நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லி அவங்க அப்பா 1,70,000 நேற்றுக்கு தனவட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டு அதற்கு பிறகு டிக்கெட் போட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு ஃபைன் மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டினாதான் விடுவிப்புன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம். இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா, உலகமுள்ளா வாழ்ற தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற நானு இந்த கொடுமையை செஞ்சவன் நம்ம கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இந்த வேலைக்கு அழைச்சிட்டு போய் வேலைக்கு வச்சிருந்த ஒருத்தவன், அவனும் தமிழனா. இது எவ்வளவு என்ன சொல்றாங்க, ஷேர்ட் அடிச்சுக்கிட்டாரு, ஷேக் அடிச்சு வச்சுக்கிட்டாரு, உடமட்டன்றாரு, அடிமைப்படுகிறாரு, சாட்டையால் அடிக்கிறாரு, கம்பியால் அடிக்கிறாரு, இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கேஸ் நேத்திக்கு என்கிட்ட வந்த கேஸ், தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க ஏதோ ஒரு சின்ன தொழில் நிறுவனம் நடத்துற ஒரு தமிழனே இந்த வேலையை செஞ்சு ஏற்கனவே ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி போயிருக்கிறான். திரும்ப 1,70,000 அவன் வாங்கின சம்பளம் வெறும் 1,30,000 தானா. எப்படி வெளிநாட்டு போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு வலிகள் இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு. இங்க கூட நம்முடைய வேளாங்கண்ணி அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார். அவர் மீட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த சோக கதையை சொல்லுகின்ற, அவருடைய வரலாற்று பின்னணி செய்திகளை சொல்லுகின்ற அந்த புத்தகத்தை என் கைகளிலே கொடுத்தார். நான் அதை படிக்கல, ஆனா அது போன்று 1000 கதைகள் எனக்கு தெரியும். எங்க ஊர் பண்டுட்டி, என் தொகுதி கொஞ்சிக்குப்பம் தெய்வக்கண்ணு மகன் இறந்து 2 மாசம் ஆச்சு உடல் எடுத்துட்டு வரதுக்கு. அந்த உடலை எடுத்துட்டு வரதுக்கு ஏர்போர்ட்ல என்ன கூத்து நடக்குது சென்னையில் என்பதற்காக சட்டமன்றத்தில் பேசி அதை இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணினேன். அப்புறம் டெல்லி நாடாளுமன்றத்தில் நான் பேச வச்சேன். இங்கே வர இருந்த ரவிக்குமார் அவர்களிடம் தான் அந்த விஷயத்தை நான் சொல்லி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுங்க என்று நான் சொன்னேன். காரணம், ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் செல்லுகின்ற போது அந்த மக்கள் கொடுக்கின்ற மனுக்களும் அவருடைய இருக்கின்ற கோரிக்கைகளும் என்பது மிக மிக வலி சுமந்தவையாக அது இருக்கிறது. ஆதலால் அந்த வலி சுமந்த எம்முடைய உறவுகள், எம்முடைய தாய்மார்கள், எம்முடைய இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தை மானத்தோடு நடத்துவதற்காக கடல் கடந்து சென்று உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி தன் வாழ வேண்டும், தன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், ஒரு ஒழுகாத வீடு கட்ட வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு அப்படி பயணிக்கிற அவர்களுக்கு
அங்கு உயிர் இருந்தாலோ அங்கு வேலையில் பிரச்சனை ஏற்பட்டாலோ அவர்களை மீட்டு வருவதற்கோ எல்லா விதத்திலும் உதவி புரிகின்ற ஒரு அமைப்பாக இந்த இயேசு சபையும் இதனுடைய இயக்குனரும் இதை சார்ந்து பணி செய்யக்கூடிய ஊழியர்களும் இந்த குரலற்ற மக்களின் குரலாக இருக்கின்ற இந்த ஏழை எளிய மக்களின் குரலாக நின்று அரசினுடைய திட்டங்களை நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருவதும் இதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு உதவி செய்கிற இந்த நல்ல உள்ளத்தை இந்த தொண்டை நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார பாராட்டி வரவேற்று அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுடைய பிரச்சனைகள் இப்ப இங்க துண்டறிக்கையில போட்டு கொடுத்திருக்கிறீங்க. முக்கியமான பிரச்சனை ஒரு 5 பிரச்சனைகள். கண்டிப்பாக இதையெல்லாம் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்னாலான உதவிகளை உங்களுடைய தொண்டு மையம் உங்களுடைய அமைப்பு இந்த சமூக சேவையோடு இந்த மக்களுக்கு செய்கின்ற இந்த உதவிக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஆதரவையும் அன்பையும் செலுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மிக மிக பின்தங்கிய மாவட்டத்தில் இருந்து இது போன்ற மக்களுக்கு செய்கின்ற இந்த உதவி ஒரு பணக்கார மேலும் பணக்காரன் ஆவறதுக்கு உதவி செய்வதை விட இன்றைக்கு இது போன்ற ஏழை எளிய கிராமப்புறத்து உண்மையான உழைக்கின்ற விவசாய குடிகளை சார்ந்த இந்த உறவுகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றுவதற்கு ஒரு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆலோசகராக இந்த அமைப்பும் இந்த அமைப்பிலே பணி செய்கின்ற ஏனைய ஆளுமைகளும் தோழர்களும் செய்வதற்காக நான் நன்றி கூறி ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையிலே இந்த மக்களின் சார்பாக இந்த அமைப்புக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் நன்றியும் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்து நிச்சயம் நேரத்தின் அருமை கருதி நான் இடையிலே பேசிவிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே இது திட்டமிட்ட நிகழ்ச்சி அல்ல. அவர் சொன்னார் இது மாதிரி நீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க, இதுல உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு, இந்த மக்களுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, கடலூர்ல இருக்கிற எங்களுக்கு சார்ந்தவர்கள் எங்களுக்கு தகவல் சொல்றாங்க, அதனால உங்களை நான் அழைக்கிறேன்னு சொல்லி நேற்று தான் அவர் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்தார். நானும் எல்லா நாட்டுக்கும் போகும்போது ஏர்போர்ட்ல பாக்குற விழாக்கள்ல இந்த மக்கள் படுற துன்பத்தை துயரத்தை வந்து என்கிட்ட சொல்லுகின்ற போது அந்த வழிகளை உணர்ந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சி என்ற உடனேயே உடனடியாக ஒத்துக்கொண்டு நான் வருகை தந்தேன். அதனால் அண்ணன் நம்முடைய பொன்குமார் அவர்களும் ஏனைய அமைப்பினுடைய வருகை தந்திருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளும் இதுபோன்று பல்வேறு துறைகளில் பல்வேறு சமூகத்திற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கிற ஃபாதர் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டி மீண்டும் ஒரு முறை முகநூல்லதான் நேற்று இந்த இன்விடேஷனை பதிவிட்ட உடனே நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய நம்முடைய ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என்று முன்னாள் இந்நாள் எல்லா பொறுப்பாளர்களுமே பெரும்பாலும் வருகை தந்திருக்கிறீர்கள். அப்படி வருகை தந்தமைக்காக நன்றி கூறி ரொம்ப நாட்கள் கழித்து இங்க இருக்கிற என்னுடைய விழுப்புரம் மாவட்ட ஊடக பத்திரிகை நண்பர்களையும் தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடி புத்தாண்டு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பை வழங்கிய நம்முடைய இயக்குனர் வேளாங்கண்ணி உள்ளிட்டவர்களுக்கும் அவரை சார்ந்த இந்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.